வணக்கம். நிஃப்டி 20 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 266 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவா ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் நம்ம மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லார்ஜ் கேப்பை விட மிட் அண்ட் ஸ்மால் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மிட் அண்ட் ஸ்மால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, நிஃப்டி 50ல வெயிட்டேஜ் பேங்கிங் அண்ட் ஐடி செக்டார் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஐடி செக்டார் ஆல்ரெடி ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷனால் ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. பேங்கிங் செக்டாரில் முக்கியமாக ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோட வெயிட்டேஜ் நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை அப்படின்னாலும், பட் ஒரு அவுட் பர்ஃபார்மிங்காக இண்டெக்ஸாக மாற முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ வரப்போகிற வாரம் எப்படி இருக்கும்? ஓவரால் இன்வெஸ்டர்ஸ் இந்த வாரத்தில் எந்தெந்த செக்டார் நம்ம கவனிக்கலாம்? ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், டே ட்ரேடர்ஸ்க்கு என்னென்னலாம் விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எந்த செக்டார் நல்லா போச்சு, வரப்போகிற வாரம் எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி வர ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை காலையில் ஆப்ஷன் ட்ரைனிங்கான ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரமில். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 24,200 நிஃப்டி ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் ஸ்மால் கேப் நல்லா அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் செக்டார் பக்கம் வரும்போது ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ப்ரெஷரில் இருந்தது. எஃப்எம்சிஜி செக்டாரும் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம முக்கியமாக ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வர ஒரு நியூஸு. 62,500 கோடி ரூபா மொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ஸ் 2.0 அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்மா கம்பெனிஸோட யூஎஸ்எஃப்டிஏ அப்சர்வேஷன் வந்து ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம மண்டே கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. லாஸ்ட் வீக்கில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கோல்டு சில்வரோட ரேலி. இதனால் எந்தெந்த ஸ்டாக் இம்பேக்ட் இருக்கும்? இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயிலோட ரேலி. ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு சில்வரோட ரேலி இந்த வாரம் முதல்ல கண்டினியூ ஆகுமா அப்படின்றது நம்ம கவனிக்கணும். இன்கேஸ் கோல்டு சில்வர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கோல்டு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நேரடியாக பாசிட்டிவ் அப்படின்னா, கோல்ட் ஃபினான்ஷியல்ஸ் கம்பெனி, மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ், இந்த 2 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். இதை தாண்டி 3வது ஸ்டாக் ஐஏஎஃப்எல். வெள்ளிக்கிழமை ஐஏஎஃப்எல் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நிஃப்டி வந்து பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை, பெரிய அளவுக்கு ரேஞ்சும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்மால் நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடேல நடந்த ஒரு பிக்கெஸ்ட் ட்ரிகர் ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னா வெல்ஸ்பூன் கார்ப் சொல்லலாம். 15% வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. $1.8 பில்லியன் அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது கம்பெனி. இதுதான் பிக்கெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபா ப்ளஸ் வேல்யூக்கான ஆர்டர். ஸோ ஜிண்டால் சா, அது மட்டும் இல்லாமல் பைப் செக்டாரில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது. வெல்ஸ்பூன் கார்ப், ஜிண்டால் சா, மகாராஷ்டிரா சிம்லஸ், மேன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக்ஸு. வியாழக்கிழமை சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருந்தது. அது அப்படியே யூட்டர்ன் போட்டு வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அதில் முக்கியமாக கவர்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொடுத்துருந்தது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இம்போர்ட் டியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். மண்டேல பல்ராம்பூர் சின்னி, திரிவேணி, இஐடி பேரி, தாம்பூர் சுகர், டால்மியா பாரத் சுகர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். ஐஓஎல் கெமிக்கல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர். சைனா ப்ரைஸோட இம்பேக்ட்டு வெள்ளிக்கிழமை 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ப்ரோக்கரேஜோட அப்டேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கோக்கிங் கோல் மெட்டல் ஸ்டாக்ஸு வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருந்தது. அகெயின் நம்ம மண்டேவோட செஷனில் நம்ம கவனிக்கலாம் மெட்டல் செக்டரோட ரேலி கண்டினியூ ஆகுதா அப்படின்றத. லாஸ்ட்டு வீக்கில் ஓவரால் வீக்கில் பார்த்திங்கன்னா எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா மெட்டல் செக்டாரும் ரியல்டி செக்டாரும் தான். 2 செக்டாரும் 1.8% ஓவரால் வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்ததாக மீடியா, ப்ரைவேட் பேங்க், பேங்க் நிஃப்டி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை, 0.5% மட்டும்தான் இருந்தது. மோர் தென் 1% ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருந்தது.
இப்போ நெகட்டிவ் சைடு வரும்போது லாஸ்ட் வீக்கில் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜ் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டார் மோர் தென் 2% இறங்கியிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸு 1.4% ஃபால் ஆயிருக்கு. ஆட்டோ அண்ட் ஃபார்மா ஸ்லைட் நெகட்டிவ் ஒரு நியர்லி ஒரு 0.3%. இதில் ரொம்ப பெரிய லூசர் அப்படின்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 2.6%. இதுதான் லாஸ்ட் வீக்கில் டாப் செக்டர் லூசராக முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப்பில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சர்ப்ரைஸ் அவுட் பர்ஃபார்மிங் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே மிட் கேப் ரெக்கார்ட் ஹை போனதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பும் இப்போ ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓவரால் லாஸ்ட் வீக்கில் 1.2% வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. குளோபல் மார்க்கெட் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அமெரிக்காவோட மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். டவ் ஜோன்ஸ் நியர்லி 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. என்விடியாவோட ரிசல்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். மேபி சிப் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம மண்டே கவனிக்கலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், பிட்காயின் லாஸ்ட் வீக்கில் 23% ஓவரால் வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. $62,800 இருந்த லாஸ்ட் வீக் ஓப்பனிங்கில் $77,000 அளவுக்கு பிட்காயின் ரைஸ் ஆகிருக்கு. இது ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 23% கடந்த 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பிக்கெஸ்ட்டு சிங்கிள் வீக் கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து இது இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்னென்னா ட்ரெஷரி ஈல்டு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஷார்ட் கவரிங் இதெல்லாமே மேஜர் ரீசனாக இப்போது அதாவது ஏற்கனவே உள்ளே இருந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் கிரிப்டோவில் இருந்தது. இப்போது மறுபடியும் அது உள்ளே டேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோல்டு சில்வரோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட கோல்டு வந்து எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா 1,61,400 கிட்ட 10 கிராம் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில்வர் 2,40,000 கிட்ட எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வரப்போகிற வாரமும் ஸ்டில் இன்னும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்கான டாலரோட வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸு, சேஃப் ஹேவன் டிமாண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இதெல்லாமே சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அகைன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. லாஸ்ட் வீக்கில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. $9.9 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி $716.9 அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் டேட்டாவோட இம்பேக்ட் எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கான ஒரு இண்டிகேஷன் இங்கே பார்க்க முடியுது. செல்லராக பெரிய அளவுக்கு அமௌண்ட் இல்லை, பட் ஆனால் வெள்ளிக்கிழமை எஃப்ஐஎஸ் வந்து செல்லராக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் பையராக ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது இப்போ பார்க்க முடியுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ரெசல்யூஷன்ஸு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸு. பிஸ்னஸோட என்டையர் ரீஸ்ட்ரக்சரிங்கான ஒரு நியூஸ். ரீஸ்ட்ரக்சரிங்ன்றதை விட நியூ வெர்டிக்கல் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். அமோனியம் நைட்ரேட், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், பிளாஸ்டிங் ஏஜென்ட்ஸ், ஃபர்டிலைசர், அக்ரோகெமிக்கல் இந்த பிஸ்னஸை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசலை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஐஎல் வந்து திங்கட்கிழமை வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணலாம். 62,500 கோடி ரூபா மொபைல் மேனுஃபேக்சரிங்கான ஸ்கீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பிக் பிளான். 2027 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இப்போ நடப்பு ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2031 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் 5 வருஷம் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. 2.25%லேருந்து 5% வரைக்கும் இந்த இன்சென்டிவ்ஸ் ரேஞ்ச் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்சன், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, சிர்மா எஸ்ஜிஎஸ், ஆவலான் டெக்னாலஜிஸ், சைன் டிஎல்எம் இந்த ஸ்டாக்ஸு. ஓவரால் இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கோ அசட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. அதனால் இது ஒன்லி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஃபார்மா செக்டாரில் யூஎஸ்எஃப்டியோட அலர்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸில் கேப்லின் பாயிண்ட், நாட்கோ ஃபார்மா, ஆரோ ஃபார்மா இந்த 3 கம்பெனி வாட்ச் பண்ணலாம். இதில் ஆரோ ஃபார்மா இன்ஸ்பெக்ஷனில் ஒரு அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. 2 பிளாக் டீல் மண்டே ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது. ஒன்று லென்ஸ்கார்ட், இன்னொன்று மீஷோ. லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $300 மில்லியன் அளவுக்கு, அதாவது 2.6% வந்து லென்ஸ்கார்ட்டில் வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட ருப்பி வேல்யூ பார்த்திங்கன்னா 635 கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 4% டிஸ்கவுண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மீஷோவில் வந்து 957 கோடி ரூபா அளவுக்கான 1.05% ஷேர்ஸு 197.50 ரூபா ஃப்ளோர் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 4% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. குவால்காம் ஸ்டேக் சேல் அனௌன்ஸ்மெண்ட், ஷேடோ ஃபேக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி, இதோட வேல்யூ நியர்லி 184 கோடி ரூபா அளவுக்கு. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட வாரண்ட், ப்ரொமோட்டர்ஸோட வாரண்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட இதோட ரூ. 660 கோடி அளவுக்கு ஃபுல் கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா கம்பெனிக்கு நியர்லி ரூ. 2639 கோடி அளவுக்கு வரலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜீ என்டர்டெயின்மெண்ட் மண்டே நம்ம வாட்ச் பண்ணலாம். டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் பவர் கிரிட் கொடுத்துருக்குறாங்க, கவனிக்கலாம். என்டிபிசி ரினியூவபிள் 500 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கான பவர் ப்ராஜெக்டில் வந்து லீஸ்ட் பிட்டராக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஃபெட்ரல் பேங்க் $500 மில்லியன் அளவுக்கு ஃபண்ட் ரைசிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் மூலயமா. ஸோ ஃபெட்ரல் பேங்க் கவனிக்கலாம். ஜூபிலண்ட் ஃபார்மாவா பாசிட்டிவ் யூஎஸ்எஃப்டியோட அப்டேட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. ஜூபிலண்ட் ஃபார்மா வாட்ச் பண்ணலாம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், ப்ரீமியர் எனர்ஜி, ஜிஹெச்சிஎல், என்ஜிடியோட ரிலீஃப், ரெகுலேட்டரோட ரிலீஃப் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. மண்டேயில் எந்தெந்த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஸ், மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, பிளாக் டீல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், லென்ஸ்கார்ட், மீஷோ, ஷாடோஃபேக்ஸு, யூஎஸ்எஃப்டிஏ அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸு. எனர்ஜி அண்ட் பவர் வாட்ச் பண்ணலாம். பவர் கிரிட், என்டிபிசி, கிரீன், இந்த ஸ்டாக்ஸ்லாம். டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டாக்ஸ் கவனிக்கலாம். மெட்டல் செக்டரில் கோகிங் கோலும் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸு. டாலர் வீக்காக இது மெட்டல் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கலாம். இப்போது நிஃப்டிக்கு வரலாம். 24,200க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. 24,200 முதல் சப்போர்ட், 24,000 ரெண்டாவது சப்போர்ட் இந்த வாரத்துக்கு. அதே போல் பவுன்ஸ் பேக் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் டெக்னிக்கலாக 24,600ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இதுதான் மேபி இந்த 24 to 24,600க்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,000க்கு கீழே இந்த வாரம் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த வீக்னஸ் இன்னும் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது டிஃபென்ஸ் செக்டார் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃபர்டிலைசர், முக்கியமாக ரிலையன்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இதில் நம்ம கவனிக்கலாம். இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ட்ரைனிங் செஷன் ஆகஸ்ட் 29 வர சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சென்னை தாம்பரம்லாம் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.